بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகழிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வட்டார் பெருங்கருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழ் 10 மாத கால ஒரு பிரச்சார திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்து காணப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நமக்கு வழிகாட்டிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் கூறுகிறான், மா ஜஅலல்லாஹு அலைக்கும் ஃபித் தீனி மின் ஹரஜ் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கமாகிய இந்த தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய தந்தை இப்ராஹிமுடைய வழிமுறை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கபல் வ ஃபீ ஹாதா. இதற்கு முன்பாகவும் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று அவனை பெயரிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதற்கு முன்பாக உங்களுக்கு அவன் முஸ்லிம்கள் என்று அவனை பெயரிட்டான். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திலும் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று அல்லாஹ்வே பெயரிட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் பல இடத்தில் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அதை சாதாரணமாக ஒரு மூமின் கடந்து சென்று விட முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொன்னான், ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. அல்லாஹ் உண்மையை தான் சொன்னான், நீங்கள் சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் நாயகத்திற்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது. வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம் தீனன் கியமன். என்னுடைய இறைவன் எனக்கு நேரான பாதையை காட்டியிருக்கின்றார். அது உறுதியான ஒரு மார்க்கம்,
அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். சத்திய நிலையில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம், அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? அது உறுதியான மார்க்கம், அதுதான் நேரான மார்க்கம், அதை இறைவன் எனக்கு வழிகாட்டி இருக்கின்றான் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சும்மா அவ்ஹைனா இலைக் அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே உமக்கு நாம் இறை செய்தியாக அறிவித்திருப்பதெல்லாம் நீங்கள் சத்திய நிலையில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். திருமலை குர்ஆனில் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் சஃபிய நஃப்ஸஹு, தன்னையே மூடனாக்கி கொண்டவனை தவிர, அடிமுட்டாளை தவிர வேறு யாரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை வெறுக்க மாட்டார்கள், புறக்கணிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகின்றார். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தின் மறு வடிவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையெல்லாம் மார்க்கமாக்கி விட்டு சென்றார்களோ அதை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக்கி இருக்கின்றார். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அதற்கு பல்வேறு அதிகமான விளக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினைகள், பாடங்கள் நமக்கு நிறைந்து காணப்படுகிறது. அதில் ஒரு பாடம் தான் ஒரு முஸ்லிமுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் தௌஹீதின் அடிப்படையில் அவர்கள் கட்டமைத்தார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் திருமலை குர்ஆனில் இருந்தாலும் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவர்களுடைய ஒரு அறிவுரையை அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஒரு சிறிய ஒரு அடிப்படையை மட்டும் இந்த ஜும்மா உரையில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் கணவன் மனைவிக்கு மத்தியிலான வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் பொழுது குன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, மனைவியராகிய அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் உங்களுடைய மனைவியருக்கு ஆடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நம்முடைய ஆடை, நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை என்பது நம்முடைய உடலில் உள்ள நோய்களையும் நமது உடலில் உள்ள பாதிப்புகளையும் அது மறைக்கிறது. அது நம்முடைய உடலுக்கு ஒரு அலங்காரமாக நம்மை பிறருக்கு மத்தியில் அழகாக காட்டக்கூடிய அடிப்படையில் நம்முடைய ஆடை நமக்கு தெரிகிறது. அதுபோன்று ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஒரு மனைவி கணவனுக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அடிப்படையை தான் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பொதுவாக நபிமார்களை பொறுத்தவரை நபிமார்கள் இந்த உலகத்திற்கு மதுமைக்கு வழிகாட்ட வந்தவர்கள். அவை இந்த உலக தாபத்தை அடைவதற்காக, இந்த உலக வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக அவர் வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த உலக பொருளாதார வசதிகளை, அல்லாஹ்வின் தூதர் செலவுக்காக கொடுக்கக்கூடிய அந்த செலவினங்களை அதிகப்படுத்தி தருமாறு கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கு வழிகாட்ட வந்தவர்கள். அவர்கள் மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மறுமைக்காக வறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள். அப்ப அவருடைய மனைவியரிடமிருந்து இது போன்ற ஒரு கோரிக்கை அல்லாஹ்வின் தூதரிடம் வைக்கப்படுகிறது. இறை தூதரிடம் அவர்கள் அதிகமாக அழுத்தம் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதருடைய மனைவியருக்கு அல்லாஹ் அறிவுரை கூறுகின்றான். நபியே, குல்லி அஸ்வாஜிக, நபியே நீங்கள் உங்களுடைய மனைவியருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்துன்ன துரிதினல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, நீங்கள் இந்த உலக வாழ்வை, இந்த உலக வாழ்வினுடைய அலங்காரம், வசதிகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் நாடக்கூடியவர்களாக இருந்தால் ஃபதஆலைன, மனைவியரை நீங்கள் வாருங்கள், உமத்தியுகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா, உங்களுக்கு நான் அழகிய முறையில் பொருளாதாரங்களை, வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தந்து உங்களை சுதந்திரமான முறையில் நான் விவாதத்து செய்து விடுகிறேன் என்று நீங்கள் உங்களுடைய மனைவியருக்கு சொல்லுங்கள்
நபியுடைய மனைவிமார்கள் நபியுடைய கொள்கைக்கு தோதுவாக இருக்க வேண்டும். நபி எந்த கொள்கையை போதிக்கிறாரோ அதற்கு தோதுவாக இருந்தால்தான் ஒரு நபி தன்னுடைய பிரச்சாரத்தை தொய்வின்றி கொண்டு செல்ல முடியும். ஆனால் நபியுடைய மனைவிமார்கள் பொருளாதார விஷயத்திலே இறை தூதருக்கு நெருக்கடி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் இவ்வாறு கூறுமாறு சொல்லியிருக்கார். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றார், நபியை நீங்கள் இன்னும் சொல்லுங்கள், வஇன் குன்துன்ன துரிதுன அல்லாஹ வ ரசூலஹு வத்தால் ஆகிரா, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை வீட்டையும் நாடக்கூடியவர்களாக இருந்தால் ஃபஅத்தல்லாஹுல் மூசினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அதீமா, உங்களில் நன்மைகளை செய்யக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் மாபெரும் கூலியை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் நபியுடைய குறிப்பாக எந்த நபியுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த நபியுடைய கொள்கைக்கு வாழ்க்கைக்கு தோதுவாக அதற்கு உடன்பட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் தன்னுடைய மனைவியரை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நாம் சிந்தித்து பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கைக்கு மிகவும் துணை நிற்கக்கூடியவர்களாக அவருடைய மனைவியர் இருந்தார்கள். அப்ப நபிமார்களுடைய மனைவிமார்கள் அவருடைய கொள்கைக்கு துணை நிற்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் அவர்கள் தம்முடைய பிரச்சாரத்தை சரியாக செய்ய முடியும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியதுதான். நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஒரு அடிப்படை சொல்லியாக சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய மனைவியரும் அவனுக்கு கணவனுக்கு ஒரு மூமினான கணவனுக்கு துணை சென்றால்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கை குழந்தையாக இருக்கும் பொழுது காபத்துல்லா என்ற இன்றைக்கு காபா இருக்கிறதே, அந்த காபத்துல்லா கட்டிடம் இல்லாமல் இருந்தது. அந்த பாலைவனத்திலே விட்டு செல்கிறார்கள். அவர்கள் மீண்டும் எப்பொழுது திரும்பி வந்து பார்க்கிறார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தடவை வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்து அவர்கள் ஜுருஹும் என்ற அரபி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த பிறகு ஒரு தடவை தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அன்றைக்கு மக்காவிலே அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இறைச்சியும் தண்ணீரும் மட்டும்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்திற்காக சம்பாதிப்பதற்காக உணவை தேடி அவர்கள் வெளியே சென்றிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே மருமகள் மட்டும்தான் இருக்கின்றார். மருமகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாமனார் என்று தெரியாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் மருமகள் என்பது நன்றாக தெரியும். அப்ப தன்னுடைய மருமகளிடம் அவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நபியுடைய மனைவியர் நபிக்கு தோதுவான கொள்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நபி எந்த சத்தியத்தை போதிக்கிறாரோ எந்த வாழ்க்கையை மேற்கொள்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு அவருக்கு துணை நிற்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்றே தெரியாது. அவர் ஒரு அந்நியர் அவருடைய பார்வையில. அவர் கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று சொல்லும் பொழுது நபியுடைய மனைவியாக இருந்தும் அந்த பெண் சொல்கிறாள், நஹ்னு பிஷர்ரி, நாங்கள் மிகவும் கெட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். வதீகின் வஷித்தத்தின், நாங்கள் நெருக்கடியான மிகவும் பயங்கரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை மிகவும் தரக்குறைவாக அந்த பெண் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர் கூறுகின்றார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடம் சொல்கிறார்கள், உன்னுடைய கணவர் வந்தால் நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லிவிட்டு நீ உன்னுடைய கணவருக்கு சொல், தையிர் அத்தபத்த பாபி, உன்னுடைய வீட்டின் வாசல்படியை நிலைப்படியை மாற்ற வேண்டும் என்று நீ சொல் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஒரு நபிக்கு தெரியும் தன்னுடைய மகன் நபியாக இருக்கின்றார், நபியுடைய வாழ்க்கை துணைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு நபி நன்றாக அறிந்திருக்கின்றார். சிலர் நினைக்கிறார்கள் தகப்பனார் தலாக் விட சொன்னால் அப்படியே தலாக் விட்டு விட வேண்டும் என்று. அப்படியெல்லாம் கிடையாது. மார்க்கத்தில் நியாயம் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நீதியை தெரிந்தவர், நபியுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர் யாரும் இருக்க முடியாது. மேலோட்டமாக இந்த செய்தியை பார்த்துவிட்டு தகப்பனார் சொன்னால் தலாக் விட வேண்டியதுதானே, அது நீதியா நியாயமா என்பதை எல்லாம் சிந்திப்பது கிடையாது. ஆனா இந்த செய்தி அதற்கு ஆதாரம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றை சொல்கிறார் சொன்னால் நபியுடைய மனைவியரை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அவர்கள்
வாழ்க்கைக்கு உயர்ந்த வாக்கிய வசதியை கேட்கும் பொழுது நபியே உங்களுடைய மனைவியை நீங்கள் தலாக் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றார். அந்த வழிகாட்டுதலை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் நபியுடைய மனைவிக்கு சொல்கிறார்கள். நபியுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அந்த பெண் இருக்கவில்லை. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் வீட்டிற்கு யாரோ வந்து சென்றதை போட்டு தெரிகிறது. கேட்கிறார்கள், வீட்டிற்கு யாரா வந்தார்களா? ஆம், ஒரு பெரியவர் வந்தார். அவர் உங்களுக்கு சலாம் சொல்லுமாறு சொன்னார். வேறு ஏதாவது உபதேசம் செய்தாரா? ஆம், கையில் அத்தபத்த பாபி, உங்களுடைய வீட்டின் வாசல் கதவை நிலைப்படியை மாற்றுமாறு அவர் சொன்னார். ஏனென்றால் ஒரு வீட்டிற்குள் இருக்கும் பொழுது நம்முடைய அந்தரங்கங்களை பாதுகாப்பது வாயில் கதவு தான். தொடர்ந்து வீட்டிற்குள் நாய் நுழையும் என்பார்கள். வீட்டை தொடர்ந்து போட்டு விட்டால் அந்த வீட்டிற்குள் நாய் கூட வந்து செல்லும். அப்ப வீட்டில் கணவன் மனைவியாக வாழும் பொழுது நம்முடைய குறைகளை, அந்தரங்கங்களை எல்லாவற்றையும் மறைப்பது நம்முடைய வீட்டு வாசல் கதவு. நாம் பாதுகாப்பாக இரவில் தூங்க வேண்டும் என்றால் கதவை தாளிட்டு விட்டு தூங்கினாலும் பாதுகாப்பாக தூங்க முடியும். கதவு பாதுகாப்பானதாக இருந்தால் தான் நாம் வெளியூர் செல்லும் பொழுது நம்முடைய பொருட்களை நாம் பாதுகாக்க முடியும். அதுபோன்று ஒரு மனைவி என்பவர் கணவனுடைய குடும்பத்திற்கு அவள் வாசல் கதவை போன்றவள். கதவு எப்படி வீட்டிற்கு பாதுகாப்பானதோ அது போன்று ஒரு மனைவி இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், ஒரு நபி ஈஸியாக விளங்கிக் கொள்வார். உன்னுடைய கணவர் வந்தால் சொல், வீட்டுடைய வாசற்படியை மாற்ற வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வந்தவர் என்னுடைய தகப்பனார், அவர் உன்னை நான் பிரிய வேண்டும் என்று சொன்னார். நீ என்னுடைய வாழ்க்கைக்கு தகுதியான மனைவி அல்ல என்று சொல்லி அந்த பெண்ணை அவர்கள் தலாக் விட்டு விடுகிறார்கள், விவாகரத்து செய்து விடுகிறார்கள். தகுதியான காரணம், நபியுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அந்த பெண் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அநியாயமாக சொல்லவில்லை. இரண்டாவது தடவை மிக நீண்ட காலம் கழித்து மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வரும்போது அவர் சம்பாதிப்பதற்காக உணவு தேடி வெளியே சென்றிருக்கின்றார். மருமகளிடம் கேட்கின்றார், உங்களுடைய கணவர் எங்கே சென்றிருக்கின்றார்? அவர் எங்களுக்காக உணவு தேடி வெளியே சென்றிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த பெண் சொல்கின்றார், அல்ஹம்துலில்லாஹ், நாம் பிஹைர் வ ஸஅத்தின், வறுமையான வாழ்க்கை தான், அதே வறுமை வாழ்க்கை தான். என்றாலும் மறுமைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபியுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பெண் வறுமை வாழ்க்கை, அவள் நபியோடு வாழும் பொழுது நபியோடு மறுமைக்கு வெற்றி வழிகாட்டக்கூடிய, மறுமை வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபியின் வாழ்க்கை துணையாக இருப்பதை விட வேற என்ன பாக்கியம் இருக்கிறது? அந்த பெண் சொன்னால், நாங்கள் மிக சிறந்த வாழ்க்கை வாழ்கிறோம், விசாலமான வாழ்க்கை வாழ்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அந்த பெண் கூறுகிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், உன்னுடைய கணவர் வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல். இன்னும் உன்னுடைய கணவருக்கு நீ சொல், அம்சிக் அத்தமத்த பாபிக், உன்னுடைய வீட்டின் நிலைப்படியை நீ உறுதியாக பிடித்துக் கொள். உன்னுடைய வீட்டின் வாசல் கதவை நீ சரியாக இன்னும் உறுதிப்படுத்திக் கொள். இந்த மனைவியை பிரிந்து விடாத என்பதை அவர் உபதேசமாக செய்துவிட்டு செல்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடம் கேட்கின்றார்கள், மருமகளிடம், உங்களுடைய உணவு என்ன? அன்றைக்கு அவருடைய உணவு இறைச்சியும் தண்ணீரும் மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரிலும் இறைச்சியிலும் நீரிலும் பரக்கத் செய்வதற்காக துவா செய்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் தானியத்தை உண்ணக்கூடிய மக்களாக இல்லை. அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, இறைச்சியையும் தண்ணீரையும் உண்டு நீண்ட காலம் வாழக்கூடிய உடல் கட்டு மக்கமா நகரத்தில் உள்ள மக்களுக்கு தான் இருக்கிறது. பிறர் என்ன செய்ய முடியாது? நீண்ட காலம் தண்ணீரையும் இறைச்சியும் மட்டுமே சாப்பிட்டு நாம் வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியாது. அதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா. அந்த துவாவிற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய பரக்கத். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யாரையும் வந்தார்களாம், ஒரு புதியவர் வந்தார். அவர் உங்களுக்கு சலாம் சொன்னார், உங்களுடைய வீட்டு வாசல் படியை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் உபதேசம் செய்துவிட்டு சென்றார். அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ தான் என்னுடைய வீட்டின் வாசல் படி, உன்னைத்தான் நான் நன்றாக சிறந்த முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தந்தை எனக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து கூறுகின்றார். ஒரு மனைவி என்பவள் அவள் வீட்டிற்கு ஒரு வாசல் படியாக, ஒரு பாதுகாப்பானவளாக இருக்கிறார். ஒரு கணவன் என்பவன் மனைவிக்கு ஆடையாக இருக்கிறான், மனைவி என்பவன் கணவனுக்கு ஆடையாக இருக்கிறான். இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த போதனையை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் கடைபிடித்தால் குடும்பங்களுக்குள் விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நாம் இறை சட்டங்களுக்கு, இறை தூதரை வழிகாட்டுதலுக்கு நாம் கட்டுப்படுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்மலுல் மூமினீன ஈமான் அஹ்ஸனுஹும் குலுகன். மூமின்களில் முழுமையான இறை நம்பிக்கை உடையவர் நற்குணம் உடையவர் தான். கைருக்கும் நிசாயில் குலுகன். உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தங்களுடைய மனைவியரிடம் குணத்தால் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஒரு கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார். அது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். கைருக்கும் யாரும் உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடம் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஆனா கைருல் அஹ்லி, நான் என்னுடைய மனைவியிடம் சிறந்தவர் என்று சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கணவன் என்று சொன்னால் மனைவிக்கு சம்பாதித்து கொடுப்பவன் தான் கணவன். திருமணம் என்பது எதற்காக? இளைஞர்களே, உங்களை யார் பொருளாதார வசதியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் செய்யட்டும். பொருளாதார வசதி எதற்கு? ஊரடைக்க பந்தல் போடுவதற்கா? பெருமையளித்து சாப்பாடு வைப்பதற்கு? அதற்கு அல்ல. ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், தங்குமிடம் கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும். அவள் குழந்தை பெற்றால் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும். இதற்குத்தான் பொருளாதாரம். பொருளாதார வசதி இல்லை என்றால் நீங்கள் நோன்பு நோற்று திருமணத்தை தாமதப்படுத்துங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. உனக்கு மனைவியை கவனிக்க முடியவில்லையா? உனக்கு பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லையா? அதற்கான பொருளாதார வசதி இல்லையா? திருமணம் செய்யாது. அல்லாஹ் சொல்கிறான், அரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். நீ தான் உங்களுடைய மனைவிக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டும். எதற்காக? பிமா ஃபضلல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்களை விட பெண்களை அல்லாஹ் சில விஷயங்களில் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். ஆண்கள் தங்கள் செல்வங்களுக்கு செலவு செய்கிறார்கள். இன்னைக்கு அப்படி இருக்கணுமா? தலப்பிரசவத்தை மனைவியுடைய வீட்டின் மீது கட்டிவிடக்கூடிய எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். பரஸ்பரம் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு செய்வதென்று அதை வேண்டி விரும்பி நிர்பந்தப்படுத்தி பெறுவதல்ல, வரதட்சணையாக பெறுவதல்ல. ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் மனைவி குழந்தை உண்டாகிவிட்டால் கண்டுகொள்ளாமல் அப்படியே கணவன்மார்கள் இருந்து விடுகிறார்கள். அவள் எப்படி வாழ்வாள்? அவள் தன்னுடைய செலவினங்களுக்கு என்ன செய்வாள்? அதுவெல்லாம் எனக்கு கிடையாது. அவள் பிள்ளை உண்டாயிட்டாளா, நாம் ஏன் கவலை எதுவும் கிடையாது, தகப்பன் பார்த்துக் கொள்வான். இது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இதா அஅல்லாஹு அஹதுக்கும் கைரன், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் ஃபல்யப்தா பினஃப்ஸிஹி வ அஹ்லி பைத்திஹி. முதலில் எதுவுமே காசு பணம் எதுவுமே இல்லை, எனக்கு காசு கிடைக்குதா, முதல்ல எனக்கு நான் செலவு செய்வேன், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய உடைக்கு. அடுத்து நான் யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? என்னுடைய குடும்பத்திற்கு, தாய் தந்தையருக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டும். மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மஹ்மா அன்ஃபக்தும் மின் நஃபகா யஹ்தசிபுஹா, நீங்க அல்லாஹ்விடம் கூலியை நாடி உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த செலவை செய்தாலும் ஃபஹுவ லக ஸதகா, அது உங்களுக்கு தர்மமாக ஆகும். ஹத்தா லுஹ்மத தல்ஃபுஹா ஃபீ ஃபமிம்ரதிக், உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஊட்டுகின்ற ஒரு கவல உணவாக இருந்தாலும் சரி, என்னுடைய இறைவன் மனைவிக்காக செலவு செய்ய சொல்கிறான். அந்த இறை கட்டளைக்காக நீ ஒரு வாய் உணவை மனைவிக்கு ஊட்டிவிட்டாலும் அது உனக்கு தர்மமாக அமையும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மனைவிக்காக செலவு செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்துடைய கட்டளை. இதை ஒரு கணவன் அந்தஸ்தில் இருப்பவன் சம்பாதிக்காமல் மனைவிக்கு தேவையான செலவினங்களை கொடுக்காமல் இருந்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்குமா? கணவன் மனைவிக்கு மட்டும் நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா? உழைக்க வேண்டும் அல்லவா? மனைவி பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் அல்லவா? அதைத்தானே இஸ்லாம் திருமணத்துடைய அடிப்படையாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது ஒரு அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு சொன்னார்கள், ஒவ்வொரு ஆணுடைய மறுமை வெற்றிக்கும் இம்மை வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள். அத்துன்யா குல்லுஹா மதாஉன், இந்த உலகம் முழுவதும் வாழ்க்கைக்கு ஏற்ற வசதி. வ கைரு மதாஇத் துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளிலேயே சிறந்தது அது மர்அத்து சாலிஹா, நல்லொழுக்கமுடைய மனைவி என்று சொன்னார்கள். திருமணம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு பெண்ணை 4 நோக்கங்களுக்காக ஒரு ஆண் திருமணம் செய்வான். அவருடைய அழகிற்காக, அவருடைய செல்வத்திற்காக, ஒரு குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய மார்க்கப்பற்றுக்காக. மார்க்கப்பற்று என்று சொன்னால் அவருடைய நற்குணம். 5 வேளை தொழுதுட்டு எரிந்து விடக்கூடியவள் நற்குணமுடைய மனைவி அல்ல. ரமலான் மாதம் நோன்பு நோட்டுவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. சிறந்த மனைவி என்றால் யார்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன்
நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்விற்கு பணிந்து நடக்கக்கூடியவர்கள். தனிமையில் இருக்கும் பொழுது, கணவன் இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் எத்தகைய பாதுகாப்பை கொண்டு ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அதை பேணி நடப்பவள் தான் நல்லொழுக்கமுடைய பெண் என்று நபி நாயகம் சொன்னார். அல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு மனிதர் பெறக்கூடிய பொக்கிஷங்கள், பேங்க்ல ஒரு தடவைக்கு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, நிலங்கள் இருக்குது, பெரிய பெரிய வீடுகள் இருக்குது, மாட மாளிகைகள் இருக்குது, இதெல்லாம் செல்வங்கள் தான். 10,000 கோடி செல்வம் இருந்தும் தூக்குல தொங்குறான். ஏன்டா தொங்குகிறான்? அவனுடைய மனைவி சரியில்லை, கட்டியவன் சரியில்லை சொன்னால் அவனுக்கு எல்லாம் நாசம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பிஹைரிமா யக்ரிசுல் மர், ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அது மர்அத்து சாலிஹா, நல்லொழுக்கமுடைய மனைவி. நல்லொழுக்கமுடைய மனைவி என்றால் யார்? இதா நவர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் ஆசையோடு தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது அவனை அவள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார். இது ஒரு மனைவியுடைய கடமை. அதற்குண்டான சூழலில், அதற்குண்டான நேரங்களில் தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தாத மனைவி அவள் சிறந்த மனைவி கிடையாது. நபிகள் சொன்னார்கள், இதா தஅ ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தாம்பத்தியத்திற்காக படுக்கைக்கு அழைக்கும் பொழுது ஃபஅபத், அவள் வேண்டுமென்றே மறுத்தாள். வேண்டுமென்றே மறுத்தாள் என்றால் நோய் நொடி, சுகவீனம், முடியாத சூழல்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதை இஸ்லாம் சொல்லவில்லை. எல்லாம் முடியக்கூடிய சூழல். ஒரு கணவன் மனைவியை ஆசையோடு அழைக்கும் பொழுது, ஆசையோடு பார்க்கும் பொழுது, ஒரு பெண் கணவனுக்கு அதை மறுத்தால் லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, விடுகின்ற வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிக்கிறார்கள். இந்த செயல், பெண்கள் செய்யக்கூடிய இந்த செயல், தாம்பத்தியத்திலே கணவனுக்கு அவன் ஆசையோடு பார்க்கும் பொழுது சிறந்த மனைவியாக அவள் இல்லாமல் இருந்தால், தகுதி இருந்தும் அவள் இல்லாமல் இருந்தால் லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, விடுகின்ற வரை மலக்குமார்கள் அல்லாஹ் சபிக்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்களுடைய தன்மையை இறைவன் அறிந்தவர். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் எரிந்து விழுகிறான் என்று சொன்னால் அதற்கு இது முதல் காரணமாக இருக்கும். எதுக்கு இவர் எரிந்து விடுறாரு, எதுக்கு இப்படி செய்யறாரு, எதுக்கு கோபப்படுறாரு? இஸ்லாம் மனித சைக்காலஜியை தெரிந்த மார்க்கம், மனிதனுடைய தன்மையை தெரிந்த மார்க்கம். அப்போ சிறந்த மனைவி என்றால் யார்? கணவன் ஆசையோடு பார்க்கும் பொழுது அவள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வாள். ஃபைதா அதாஅத் ஃபைதா அமரஹு அமரத்துஹு ஃபஅதாஅத் ஃபைதா அமரஹா அதாஅத், அவள் தன்னுடைய மனைவிக்கு ஏதேனும் நன்மையான காரியத்தை கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள். கணவனுக்கு கட்டுப்படாவிட்டால் அவள் மனைவி இல்லை. நபிகள் நாயகம் அதையும் சேர்த்து சொன்னார்கள், லா தாஅத லி மஹ்லூகின் ஃபி மஅசியத்தி காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் படைப்பிடங்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். கணவன் பாவத்தை சொல்கிறானா, பாவத்தில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கணவன் ஒட்டுமுடி வைக்க சொல்கிறான், அந்த மனைவியுடைய தாயார் நபிகள் நாயகத்திடம் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ் என்பதிலே என்னுடைய மகளுக்கு நோய் ஏற்பட்டு முடியெல்லாம் உதிர்ந்து விட்டது, கணவன் ஒட்டுமுடி வைக்க சொல்கிறான், கூடாது. நான் தாஅத லி மஹ்லூகின் ஃபி மஅசியத்தி காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்வதில் படைப்பிடம் கட்டுப்படக்கூடாது. ஆனால் கணவன் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் அவனுக்கு கட்டுப்பட வேண்டியது ஒரு மனைவியுடைய கடமை. ஃபைதா பாபானுகா, கணவன் வெளியே சென்று விட்டார், வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார், வெளியூர் சென்று விட்டார், ஹஃபிதத்துஹு, தன்னுடைய கற்பை அவள் பாதுகாத்துக் கொள்வார். இது நல்ல மனைவியுடைய இலக்கணம். இஸ்லாம் கணவனுக்கும் வழிகாட்டுகிறது, மனைவிக்கும் வழிகாட்டுகிறது. இவ்வாறு ஒரு பெண், திருமணமான பெண் தன்னுடைய கணவனிடம் இவ்வாறு நடந்து கொண்டால் அங்கே வாழ்க்கையில் விரிசல்கள் ஏற்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குன்து ஆமிலன் அஹதன் யஸ்ஜுத லி அஹதின் அமர்து நிஸாஅ அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, ஒருவன் இன்னொருவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறது. ஒரு மனைவி கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நன்மையான காரியங்கள், நல்ல விஷயங்கள். ஆண்களை நோக்கி நபிகள் நாயகம் சொன்னார்கள், இஸ்தஸோ பின் நிஸாஇ கைரா ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, ஆண்களே மனைவியின் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னக்கும் அகத்துமூஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாகத்தான் உங்களுடைய மனைவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்க உங்க மனைவியை பெற்றுக் போடல.
நீங்க உங்க மனைவியை சாப்பாடு கூட திருமணம் முடிக்கிற வரை நீங்க வளர்க்கல. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமானிதம். ஒரு நகையை கொடுத்து ஒரு சொத்தை கொடுத்து நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள், நான் உன்னிடம் பெற்றுக்கொள் சொன்னால் அந்த நகையை எப்படி உரியவரிடம் திருப்பி கொடுக்க வேண்டுமோ அது போன்று ஒவ்வொரு கணவனுக்கும் அவருடைய மனைவி என்பவர் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். வஸ்தஹலத்தும் ஃபுரூஜஹும் பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டுதான் அவருடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி கொள்கிறீர்கள். ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபிகள் சொன்னார்கள், வலக்கும் அலைஹின்ன அல்லா யூதீன ஃபுர்ஷக்கும் மன் தக்ரஹூன், நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களை உங்களுடைய வீடுகளுக்குள் அந்த பெண்கள் அனுமதிக்க கூடாது. கணவன் ஒன்றை வெறுக்கிறானா, ஒரு ஆணை வெறுக்கிறானா, ஒரு பெண்ணை வெறுக்கிறானா, அதை வீட்டுக்குள் ஒரு பெண் அனுமதிக்க கூடாது. கணவனுக்கு அவள் நல்ல விஷயங்களை கட்டுப்பட வேண்டும். நபிகள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பெண்கள் இருந்த பழக்கம் என்ன? அந்நிய ஆண்களோடு சகஜமாக பேசுவார்கள். அந்நிய ஆண்களோடு சகஜமாக பேசுவது பெண்களிடம் இருந்த பழக்கம். அன்றைய ஜாஹிலியத் நடைமுறை, அறியாமை கால நடைமுறை. இஸ்லாம் அதற்கு தடை செய்தது. அந்நிய ஆண்டு பேசுறப்ப தேவைக்கு பேசுறா போதும். சகஜமாக வீட்டில் உட்கார்ந்து ஒரு ஆணும் ஆணும் பேசுவதை போன்று, ஒரு பெண்ணும் பேசுவதை போன்று ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டிற்குள் உட்கார்ந்து பேசுவதை இஸ்லாம் தடை செய்தது. ஈயாக்கும் துஹூல் அல நிசா, தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தால், ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தால் அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான். ஒரு பெண் கண்டவனையும் பார்த்து பேசினால், கண்டவனையும் இழித்தால், அவருடைய கணவன் மூமினாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்காது. இஸ்லாம் ஆண்களுடைய சைக்காலஜியை தெரிஞ்சுதான் பெண்களுக்கு சொல்கிறது, கணவன் வெறுக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மனைவி கணவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாரா, அல்லாஹ் நீ அவளை கண்டிக்க வேண்டும். அல்லாஹ் தந்திரிப்பது வழி, முகத்தில் நீ அடித்து விடாது. முகத்தில் அடித்து விடாது, அடிக்கலாம், முகத்தில் அடித்து விடாது. அசிங்கமாக பேசாது. மனைவி என்பவள் அவளுக்கும் உணர்வு இருக்கிறது. ஒரு ஆணிடம் அவனுடைய மனைவி அவருடைய தகப்பனாரை குறித்து உன்னுடைய அப்பன் என்று சொன்னால் எந்த கணவனாவது எந்த ஆணாவது ஒத்துக்கொள்வாங்க? யோசித்து பாருங்கள். நமக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது அல்லவா, நமக்கு ஆன்மா இருக்கிறது அல்லவா? அதே போன்று ஒரு பெண் என்பவளுக்கும் ஆன்மா இருக்கிறது. இதை உணராதவள் எப்படி கணவனாக இருக்க முடியும்? அவள் என்ன ஆழ்மாடா? அவள் என்ன குதிரையா? வலாத்து கப்பி, உன்னுடைய மனைவியிடம் அசிங்கமாக பேசாது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு கணவன் என்ற அந்தஸ்து இருப்பவர் பயன்படுத்துகிறார்கள். யோசித்து பாருங்கள். ஒரு மனைவியிடம் அவன் இன்னொரு பெண்ணை குறித்து தவறாக பேசும் பொழுது, அதே மனைவி இன்னொரு ஆணை குறித்து கணவனிடம் பேசினால் எவனுடைய மனது ஒத்துக்கொள்ளும்? ரோஷம் வைக்கவனாக இருந்தால் எவனா ஒத்துக்கொள்வானா? ஒரு மனைவி இன்னொரு ஆணை குறித்து உயர்வாக தன்னுடைய கணவனிடம் பேச இஸ்லாம் இருவருக்கும் சொல்கிறது, கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக பொய் சொன்னால் குற்றமில்லை என்கிறது. ஏனால் பெண்ணுடைய உணர்ச்சிக்கு இஸ்லாம் மதிப்பு கொடுக்கிறது. மனைவியை அவள் ஒரு மனித பிறவியாக இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. நீ அவளை அசிங்கமாக பேசாத. உனக்கு உணவு அளிக்கப்படும் பொழுது நீ அவளுக்கு உணவு, நீ நல்ல பிரியாணி சாப்பிடுறியா, உனக்கு வருமானம் கிடைக்குது, நல்ல ஆடை ஊத்துகிறாயா, நல்ல சாப்பிடுறாயா, நீ மட்டும் சாப்பிட்டு போயிடாது. உங்களுடைய மனைவி உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் போது நீ சாப்பிடுற மாதிரி உணவு ஆடை எடுப்பது மனைவிக்கு நீ ஆடை எடுத்துக்கொடு. வயதா இந்த செய்த பக்ஸோஹா, உனக்கு நீ ஆடை எடுக்கும்போது மனைவிக்கும் ஆடை எடுத்துக்கொடு. தான் மட்டும் அனுபவித்துக் கொண்டு மனைவி என்பவரை உணர்ச்சி என்ற ஜகமாக பார்க்கக்கூடியவன் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினான இஸ்லாமிய பண்புள்ளவனாக இருக்க முடியாத ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. நீ வெறுப்பை காட்டினால் வீட்டிற்குள் வைத்து வெறுப்பை காட்டு. மனைவி கண்டிக்கலாம், எங்க கண்டிக்கணும்? 4 சோத்துக்குள்ள வச்சு நீ வெறுப்பை காட்டு. பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது ஒன்னு அழைச்சிட்டு போறது 4 யானையை பத்தி தான் பேசுவாங்க. அது அவருடைய மனதை எந்த அளவுக்கு நோகடிக்கும் என்பது ஆண்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? மனைவி என்றால் ஏதோ இவனுக்கு சொந்தமாக்கப்பட்டவனை போல இவன் விலை கொடுத்து வாங்கிய ஆட்டை கொண்டு மாட்டை கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் அது இஸ்லாம் அனுமதித்த முறையா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இரண்டாக கலந்து விட்ட
தந்தை மகள் உறவு என்பது எல்லைக்குட்பட்டது. தாய் மகள் உறவு என்பது எல்லைக்குட்பட்டது. சகோதரன் சகோதரி உறவு என்பது எல்லைக்குட்பட்டது. கணவன் மனைவி உறவு என்பது அதையும் தாண்டியது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இரண்டரை கலந்து விட்ட பிறகு எப்படி உங்களால் பேச முடியாது? அல்லாஹ் கேட்கிறார். நபிகள் நாயகம் இந்த வசனத்தை சொல்லி கேட்கிறார். எப்படி இது ஒரு மனித பண்பு அல்லவே? இது ஒரு மனிதனுக்குரிய விஷயம் அல்லவே? இஸ்லாம் சொல்லியது கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இன்னும் சில போதனைகளை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி கணவனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவன் மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏராளமான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வீட்டிற்கு கணவனுக்கு மனைவி ஆடையாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் ஆடையாக இருக்க வேண்டும். வாசான் தக்ரஹு ஷையன் வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவியோடு நல்வாழ்க்கை வாழுங்கள். ஃபைன் கலிந்துமுஹுன்ன, உங்கள் மனைவியிடம் நீங்கள் ஏதேனும் ஒன்றை வெறுத்தால், அல்லாஹ் சொல்லினார் வாசான் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம். ஃபயஜஅலல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா, அந்த வெறுக்கக்கூடிய குணத்திலே உங்களுக்கு பிடிக்காமல் மனைவியிடம் இருக்கக்கூடிய குணத்திலே அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆண், ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான மனைவியை வெறுக்க வேண்டாம். என் கரிகமில்லா குலுக்கன், அவரிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய உலக அழகியாக இருந்தாலும் அவருடைய கணவனுக்கு பிடிக்காத குணம் இருக்கத்தான் செய்யும். அழகே இல்லாதவளாக இருந்தாலும் அவளிடமும் அவனை ஈர்க்கக்கூடிய விஷயம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு ஆணும், ஒரு மூமினான ஆணும் மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஃபைல் கரியமின்ஹா குலுக்கன், அவரிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் தல்லியமின்ஹா ஆகர், இவன் விரும்பக்கூடிய வேறொரு குணம் கண்டிப்பாக அவரிடம் இருக்கும், அதை கொண்டு கொடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் அல்லாஹ் ஒருவனுக்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவது பல காரணங்களுக்காக. சிலர் நினைக்கலாம் அழகு நிறைந்தால்தான் வாழ்க்கை, அழகு நிறைந்த பெண்ணில் தான் வாழ்க்கை. அப்படி கிடையாது. மறுமை தான் வாழ்க்கை. அல்லாஹும்ம இன்னல் ஐஷா ஐஷுல் ஆখিরা, மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு மனைவியை இறைவன் கொடுக்கிறான்னு சொன்னால் அது பல காரணங்கள் இருக்கும். உங்களுடைய மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அரபி பத்திரிகையில வந்த ஒரு சம்பவம், ஒருவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ரியாத் ஏர்போர்ட்ல இருக்கிறார். ஏர்போர்ட்ல இருந்தா அவர் அவசரமாக இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டும். டிக்கெட் எடுத்துட்டாரு. ஏர்போர்ட்ல பிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் பிளைட் கிளம்பும் போது இவர் அசந்து தூங்கி விடுகிறார். விழித்து பார்த்து பிளைட் கிளம்பி போயிட்டு பல தடவை அறிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எழுந்திருக்கவில்லை. ஆண் தூங்கி விட்டார். வெறுக்கிறார். நம்ம டிக்கெட் நஷ்டம், போன வேலைக்கு போகணும், அது நஷ்டமாகிவிட்டது. இப்படி அவர் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கும் பொழுது சில மணி நேரங்கள் கழித்து செய்து வருகிறது. இவர் சென்ற அந்த பிளைட் வெடித்து சிதறிவிட்டது. அப்ப இவர் தனக்கு அந்த பயணம் தவறிவிட்டது என்று கவலைப்படுகிறார். நமக்கு காசு நஷ்டமாகிவிட்டு கவலைப்பட்டார். ஆனால் அவர் அந்த பிளைட்டில் சென்று செல்லாமல் இருப்பதை வெறுத்தார். ஆனால் செல்லாமல் இருப்பது அதை விட பெரிய பாக்கியம் நடந்துவிட்டது. அதான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மனைவியர் நல்ல முறையில் வாழ்க்கை நடக்குது. ஒரு குணத்தை நீங்க வெறுக்கலாம், ஆனால் அதே மனைவியிடம் அந்த நீங்கள் வெறுக்கக்கூடிய குணம் இருந்தால் இன்னொரு குணம் விரும்பக்கூடிய குணம் இருக்கும். அதை வைத்து இந்த உலக வாழ்க்கை கொண்டு சென்று விடுங்கள். அதுல எவ்வளவு கை இருக்கு உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் போனா தெரியும். அல்லாஹ் அதுல எவ்வளவு பாக்கியங்களை வைத்திருப்பார். எத்தனையோ அல்லாஹ் சொல்கிறான், இன்னமின் அம்வாலிக்கும் இன்னமின் அஸ்வாதிக்கும் அவுலாதிக்கும் அதுவுள்ளக்கும், உங்களுடைய மனைவியிடம் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அழகான பெண்ணை கட்டி மார்க்கத்தை விட்டு காசிரா போன எத்தனை பேர் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக மார்க்கத்தை விட்டு காசிரா எத்தனை பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றார். நியாயமான காரணங்கள் இருந்தால் ஒரு கணவன் மனைவியை பிரிவதோ மனைவி கணவனை பிரிவதோ குற்றம் அல்ல. ஆனால் மார்க்கம் சொல்லாத காரணங்களை வைத்துக் கொண்டு கணவன் மனைவியை பிரிதல் என்பது அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். நம்முடைய மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கலாம். அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்து விட்டான். அந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். நீங்கள் வெறுத்தால் ஒரு குணத்தை வெறுக்கலாம், ஆனா அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான பாக்கியங்கள் நன்மைகளை வைத்திருப்பார். நமக்கு தெரியாது, ஆசிரியத்தில் கூட தெரியும். சில நேரங்களில் இந்த உலகத்திலே நமக்கு அதை அறிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு மனைவியை வீட்டுக்கு வாசல் படி என்ற அறிவுரையை நமக்கு தந்தார்கள்,
அது போன்று ஒவ்வொரு பெண்ணும் நடந்து கொண்டார். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை சொல்லி அது போன்று ஒவ்வொரு கணவன் மனைவி நடந்து கொண்டார். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையை நாம் பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாம் அனைவரும் ஆக்கிரமம் புரிவானாக. வாஹக தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة